அவள் சமூகத்தை பெற்றுக்கொள்ளமா நினைச்சிருக்கோம். நம்மளா தேடணுமா பாதியில போயிடும். எது வேணும்? அவள் சமூகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த கடைசி எனக்கு ஒன்று வேண்டாம் உங்கள் சமூகத்துல இருந்து, ஒரு 5 காசு காணிக்க வேண்டாம் உங்க சமூகத்துல இருந்து, எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒண்ணு வேண்டாம். நம்மளெல்லாம் வேண்டியது கர்த்தாவே உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். அவர் 104ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம், அவர் தன்னுடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், எவைகள் மரித்தவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய ஆவியை அனுப்பும். நான் இனி போய் கட்டளை கொடுப்பா இதுகளை கொடுப்பா நான் சபையை கட்ட போறேன். பணத்தினால் சபையை கட்டுவது அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அது வீடா இருக்கட்டும், அது வெளிய ரோடா இருக்கட்டும், அது பாடாமா இருக்கட்டும், தேவானா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். சபைக்கு போன பிரதர் என்ன சபை சுச்சி அபிஷேகம் வலிக்கு ஒளிதா ஓடுறீங்க. இது அப்படிதான் போட்டு பைபிள் தான் சொல்றேன். ஒரு சபை இருக்குமானால், தேவன் சத்தியத்துக்குள் நடக்கிற சபையா இருக்குமானால், உள்ளுக்கு இருந்து அபிஷேகம் ஆரை போல என்ன செய்ய வேண்டுமா? கீழே ரோட்டுக்கு வந்து ரோட்ல வந்து அது ஒரு ஆறாவது உண்டாயிடும். போகும் இடம் எல்லாம் ஆரோக்கியமே, பாடும் எல்லாம் பரிசுத்தமே, பாயும் இடம் எல்லாம் ஆறுதலே, செல்லும் இடம் எல்லாம் செழிப்பு தானே. அங்க உள்ள அபிஷேகம் ஆனா வரல, வெளியே இருந்த அபிஷேகம் உள்ளுக்கு போயிட்டு கவனிச்சிங்களா? உள்ளுக்கு இருந்த அபிஷேகம் வெளியே வரல, வெளியே உள்ள அபிஷேகம் உள்ளுக்கு. சபை உலகத்தை ஆளுதா இல்ல உலகம் சபையை ஆளுதா? அப்போஸ்தலர் புத்தகத்துல வாசிச்சு பாருங்க, சபை உலகத்தை ஆண்டது. சபை உலகத்தை ஆண்டது. எல்லாரும் பயந்திருந்தார்கள், எல்லாரும் சேர்க்கப்பட்டார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்துல 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். சபை உலகத்தை ஆண்டது. போக 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 உலகம் சபையை ஆளுது. சபையில ரொம்ப அழகா உள்ளுக்கு போக மாட்டேங்க. லைட் என்ன, புல்பிட் என்ன, மைக் சிஸ்டம் என்ன, கார்பெட் என்ன, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஆவி பிடிக்கிறீங்க நடக்காது. கை தட்டி ஆவி பிடிக்கிறது. ஒரு பிசாசு ஓடாது, ஒரு பிசாசு ஓடவே ஓடாது. அழகான சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்க அழகான எந்த சபைக்கு போனாலும் எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு அழகும் ஆவி பிடிச்சிட்டு தாழ்ச்சியா இருக்காங்க. சில பேர் சபையை அலங்காரப்படுத்துறதுல ரொம்ப முன்வரும். பெரிய சைன் போட்டு அப்படியே இந்த லைட் உள்ள சைன் போட்டு போனாங்க எங்கள் சபை என்று தெரியுமா? ஆத்மாக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம் ஒன்று இருக்காது, என்னோட ஆவிக்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தை அங்க இருக்காது. சில பாசல் ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஊர்ல நான் அங்க போனேன், அந்த பிரதர் சொன்னாரு சப்பாத்து காணா போச்சுன்னு சொன்னாரு. நான் விசுவாசத்தோட ஜெபிங்க பிரதர் என்று சொன்னேன். அவரும் முழங்கால் படிவிட்டு விசுவாசத்தை விட்டார். வீட்டு முன்னாடி சப்பாத்து இருந்தது. ஹல்லேலூயா. அப்படி கதை சொல்லிட்டு இருக்காங்க, சத்தியத்தை சொன்னாங்க. புடமிடப்படுகிற பொன், புடமிடப்படுகிற பொன் அப்படி என்றால் என்ன? வாசிப்போம். 1 பேதுரு என்ன சொல்றாரு கவனமா கேளுங்க. உடம்பிடுகிற பொன் என்றால் மன்னிக்கணும், பிலிப்பியர் 2:13 பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாரு கவனமா கேளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்ல கவனமா வாசிங்க, மற்றவங்க கவனமா தெளிவா கேட்கணும். இந்த புடமிடுகிற பொன் என்றால் என்ன அப்படின்னு இந்த பவுல் எழுதி விலைக்கு எழுதிருக்காரு. கவனிங்க, படிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 2:13 படிங்க. ஏனெனில் கவனமா கேட்கிறீங்க எல்லாரும், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் அவரோட மேல இருந்து அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செயல்கள் சொல்றது, அவருடைய விருப்பம் அவருடைய செயல்களை உங்களுக்குள்ளே உருவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன் உருவாவல? ஏன் அவர் சித்தம் உருவான நமக்கு? ஏன் அவர் செய்கை நடக்க சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? இல்ல அவரோட இதய துடிப்பு நம்மளுக்கு நடக்கல, அவருடைய சித்தம் நடக்கல. அவர் சித்தம் நடக்காத இடத்துல அவருடைய செய்கைகளும் இருக்காது. ஹலோ, லிசன் பண்றீங்களா?
அவருடைய சித்தம் இல்லாத இடத்துல எவ்வளவு செலவு பண்ணி நீங்க கட்டியிருந்தாலும் அவருடைய சித்தத்தை நீங்க செய்யலாம இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய கிரியைகள் காணப்படாது. நீங்கள் 15 பேர் ஒரு ஆள் மேல ஏறி உட்கார்ந்து போபிசாசே இயேசுவின் நாமத்தை சொன்னா அது அப்படியே கீழே உட்கார்ந்து 15 பேர் தள்ளி விட்டுரும். ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு பிசாசு விட்டுறாங்க ஒரு சர்ச்சில். எப்படி 15 ஆம்பளைங்க மேல ஏறி உட்கார்ந்து போ 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 எங்க போய் எங்க செஞ்சாங்க மாதிரி இந்த காலடி எடுத்து அப்படி மணல்ல அப்படி வச்சுதான் அங்க ஆடுது. ஐயோ வந்துட்டானே அங்க இருந்து யாரு வாரங்க ஓடுறா கவனிச்சிங்களா? அவன் முடியாம தும்பு 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 அங்க இருந்து நாம சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். நாம என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். பிசாசு கேட்குது. பிசாசு பிடிச்சவங்க இருக்கான் பண்டைக்குள்ளாக இருக்கும். புரியுது இவனுக்கு வஸ்திரம் தெரியும் முடிஞ்சு. சிம்பிள் மேட்டர். கால எடுத்து வச்சுதான் யாரும் தேடி முடியாதா? மரணம் பிரிய செய்திருப்பாங்க. இயேசு 10:38 வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்ல. தேவன் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். பரலோகத்துல ஒரு விசேஷமான அபிஷேகம் இருந்துச்சாம். எதுக்கு? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியும். சொல்லுங்க. திங்கட்கிழமை சபைகள்ல ஒன்றுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ் திங்கட்கிழமை க்ளோஸ். ஓய்வு எடுக்கிறாங்க எல்லாம். ஏன்னா மற்ற 6 நாளும் அப்படியே உட்கார்ந்து ஜெபித்து 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 உருகினவர்கள் திங்கட்கிழமை ஓய்வு எடுக்கிறாராம். நீங்க நம்பனா இந்த ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற முக்கியமான பேங்க் சைட்டு முக்கியமான பேங்க் அந்த பக்கத்துல திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு போய் நில்லுங்க. எத்தனை பாத்திரம் எத்தனை ஒளி வேணாம் வர வாங்கி பாருங்க. எதுக்கு சொல்லுங்க? எத்தனை மணிக்கு இவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. ஜனங்கள் எப்படி நடத்துறாங்க? 93 ஆள் இருந்தது. ஒரு ஆள் ஓடிச்சு. அப்பா 99 பேர் நம்மளுக்காக குரூப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஏசு உட்காந்தாரா? இல்ல. அது அப்படியே வெளியே போட்டுட்டு அந்த ஒரு ஆள் தேடி போறாரு. எங்க போச்சு? இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி சொல்லுங்க? ஐயா ஒண்ணுதான் நம்மளுக்கு 99 இருக்கே. ஒண்ணுதானே 99 இருக்கே. சில பாசங்க இப்படிதான் போதனை படுத்த நான் காதோட கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உட்காருங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போங்க. ஐயோ 2 வாசப்படி இருக்குது. அதுல 2 வாசப்படி அதோட வாசப்படி இந்த வாசப்படி இருக்கு, இந்த வாசப்படி இருக்கு. இங்க இறங்கி போகலாம், இங்க இறங்கி போகலாம். இவர் சொல்றவர் எங்க இறங்கிட்டு இருக்கா சொல்லுங்க? சொல்லுகிறவர் சத்தியமா சொல்றேன். சொல்லுகிறவர் எங்க இறங்கிட்டு இருக்கா சொல்லுங்க? நரகத்துல படுக்கை போயிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அல்ல. ஏமாந்து போகாதீர்கள். இந்த கடைசி காலத்துல என்ன ஒருத்தர் பார்த்து சொன்னாரு, கண்ட உபதேசிக்கிறீங்க அப்படி சொன்னாரு. சரி அதனால உபதேசிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி யாரும் உபதேசிக்கிறது. 18ஆம் அதிகாரம் வாசிப்போம். ரெவலேஷன் 18ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? 1-4 படிங்க. 18ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. இங்க ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்றாரு. கவனமா கேளுங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் கவனமா கேட்கணும். மத்தவனா வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டே அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அடைந்தது. அவன் பலத்த சத்தமிட்டு என்ன சொன்னானா? மகா பாபிலோன், ஐயோ மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய நடமாட்டத்தின் புகையா இருக்கலாம். சகலவித அசுத்த ஆவிகளுடன் இருப்பிடமா இருக்குது. காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பலவிதமான பறவைகளோட அசுத்தமான கூடா இருக்கிறது. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான பாவம் பெருகி போயிடுச்சு, மேல போயிடுச்சு. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் அவருடைய வேசித்தனமான உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் என்ன செஞ்சாங்களா?